பாத்திமா. நான் 7ஆம் வகுப்பு பிரிவில் படிக்கும் மாணவி. நான் இந்த மேடையில் குடியரசு தினத்தை முன்னிட்டு பேச வந்துள்ளேன். பேச்சு போட்டிக்கு வந்தது அழைப்பு, போட்டிக்கு தரப்பட்டது நல்லதொரு தலைப்பு. அழைப்பில் மகிழ்ந்து தலைப்பை புரிந்து என் பேச்சிலே தரப்போகிறேன் நல்லதொரு விருந்து. அவையோர் அனைவரையும் வணங்கி தொடங்குகிறேன் என் உரையை. இன்று நாம் நமது நாட்டின் 77வது குடியரசு தின விழாவை பெருமையுடன் கொண்டாடுகிறோம். 1947ஆம் ஆண்டு நமக்கு சுதந்திரம் கிடைத்தாலும் 1950ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 26ஆம் தேதி அன்றுதான் இந்திய அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது. அந்த சட்டம் தான் இந்த நாடு மக்களுக்கானது என்ற அதிகாரத்தை நம்மிடம் வழங்கியது. பிரிட்டிஷ் ஆதிக்கத்திற்கு எதிராக போராடிய லட்சக்கணக்கான தியாகிகளின் கனவு இது. ஒரு சிறந்த சட்ட புத்தகத்தை நமக்கு வழங்கிய டாக்டர் அம்பேத்கர் அவர்களையும் அகிம்சை வழியில் நம்மை வழிநடத்தும் நம் முன்னோர்களையும் நாம் எப்போதும் எந்த நேரத்திலும் மறக்கக்கூடாது. எவ்வளவு மேகம் மறைக்க நினைத்தாலும் அனைத்தையும் மசித்து காவலுக்கு நிற்க வைத்துள்ளது நம் தேசிய கொடி. நண்பர்களே, சுதந்திரம் என்பது உரிமை என்றால் குடியரசு என்பது பொறுப்பு. டாக்டர் அப்துல் கலாம் சொன்னது போல, கனவு காணுங்கள் மாணவர்களே, ஆனால் கனவு என்பது நீ தூக்கத்தில் காண்பது மட்டுமல்ல, உன்னை தூங்க விடாமலே செய்வது. எதுவோ அதுவோ லட்சிய கனவு. இந்தியா வல்லரசாவது நம் கைகளில் தான் உள்ளது. சாதி மத எல்லைகளை தாண்டி நாம் அனைவரும் இந்தியர் என்ற உணர்வுடன் முன்னேறுவோம். எத்தனை மதம், எத்தனை மொழி, எத்தனை சாதி, எத்தனை